சரவண் ஃப்ரெண்டும் சரவணனும் போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு போகலான்ட்டு சாப்பிட்டுட்டு போகலான்னு கரெக்டாக மயில் அந்த இடத்துல வந்து என்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து டக்குன்னு வந்து சொல்ல வராங்க. மயில் நீ எப்படி இங்கே அப்படின்னு பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. மாமா அது வந்துன்னு சொன்னதும் பயங்கர ஷாக் ஆகிட்டு சரவணன் கோவத்தில் பயங்கர டென்ஷன் ஆகிடுறாரு. மயில் இங்கே தான் வேலை பார்த்துட்ருக்கா, நம்மள்கிட்ட ரொம்ப ஏமாற்றிட்டா அப்படின்னு பயங்கர டென்ஷனில் வந்து மயிலும் அந்த இடத்துல தண்ணியை கீழே போட்டுருவாங்க, சவுண்டும் விட்டுருவாங்க, எல்லோரும் கத்தவும் எல்லோரும் பார்ப்பாங்க. அந்த இடத்த விட்டு சரவணன் வெளியில் போய் நின்றுவார். மாமா நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க அப்படின்னு. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், எத்தனை வாட்டி ஆஃபீஸ்கிட்ட வந்து நில்லுங்க, அங்கே வந்து நில்லுங்க, இங்கே வந்து நில்லுங்கன்னு என்னை எவ்வளோ கோவப்படுத்தினேன், அதெல்லாம் எல்லாமே பொய்யா, அப்போ எது தான் உங்ககிட்ட உண்மை இருக்குது சொல்லு மயில் அப்படின்னதும் இல்லை மாமா அது அப்படின்னு நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஆனால் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு கடைசிக்கு இந்த வேலையை நீ பார்த்துட்டு இருந்துருக்கிறல, என்னை நல்லா நீ ஏமாற்றிட்ட, இன்னும் உங்ககிட்ட என்னென்ன பொய் இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது சொல்ல வருவாங்க. மயிலை சொல்லவே விட மாட்டார் சரவணன். பயங்கர கோவத்தில் மயிலை திட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார். இனிமேல் பேசினீன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பிடுவார். மயில் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு அழுகுவாங்க. ஏன்னா மயில் வந்து இந்த வேலை செய்கிறது சரவணனுக்கு தெரிய வந்துருச்சு. இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?